ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா சக்குரா ஸ்கூல் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சக்குரா சிமுலேட்டர் போட்டிருந்தேன். அதில் நான் கார் எங்கெங்கே ஓட்டுறது, எங்கெங்கே யூஸ் பண்ணுறது, நம்ம அந்த கேமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது, என்னென்ன ஸ்பான் பண்ணலாம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லலை. இந்த கேம் ப்ளே நான் தான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ப்ளே கொடுத்து என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளே கொடுத்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் கஸ்டமரில் போனோம். போயிட்டிங்கன்னா இப்போ கேர்ள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கால, இப்போ நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணுமோ உங்களுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ லாக் இருக்குல்ல, அது நீங்கள் என்ன செய்யணும்னா ஆடு பார்த்துருக்கணும். அப்போ நான் அந்த ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்ன செய்யணும்னா ஹேர், இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் ஹேர் நம்மளுக்கு என்ன ஹேர் வேணுமோ போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த ஹேர் வச்சுக்கிறேன். அப்புறம் கிளாஸ், நீங்கள் எல்லாமே ஆடு பார்த்துட்டு இருக்கிறதா உங்களுக்கு இருக்குது. எல்லாம் வேணுமோ எடுத்துக்கலாம். நீங்கள் ஆடு மட்டும் பார்க்கணும். இங்கே பாருங்கள், மாஸ்க்கு கலர் மாற்றிக்கலாம். மாஸ்க்குக்கு ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ. ஐ அப்படி தான், ஐக்கு லாக் பார்க்க தேவையில்லை, அதாவது கண். விங்ஸ் வேணால் வச்சுக்கலாம், விங்ஸ் வேணால் தேவையில்லை. விங்ஸ் நல்லா அசிங்கமாக இருக்கும். அப்புறம் வால் மாதிரி இருக்கும். அப்புறம் பாய்ங்க, இதுக்கப்புறம் பாய். இந்த கேமில் மொத்தம் 5 கேரக்டரு: பாய், கேர்ளு, லிட்டில் பாய், லிட்டில் கேர்ள், டெடிபர். அப்புறம் பாய், இங்கே பாருங்கள், சேஞ்சு அப்படி கொடுத்தீங்கன்னா பாய் வந்துடுவான். அதே மாதிரி தான் பாய்க்கு இங்கே பாருங்கள், கிளாத் என்ன கிளாத் வேணுமோ மாற்றிக்கலாம். இப்போ இந்த கஸ்டமர் மேலே இங்கே இருக்கு பாருங்கள், இது கொடுத்துக்கலாம். இது கொடுத்தீங்கன்னா வேறு இது மாறும், இந்த இதுலேயே வேறு பேட்டர்ன் மாறும். அதே மாதிரி தான், இது மாதிரி தான் எல்லாத்துக்கும். இதில் கலரை மாற்றிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸு இப்போ நான் இந்த ட்ரெஸ்ஸு வைக்க போகிறேன், இந்த ட்ரெஸ்ஸு வைக்க போகிறேன். இதில் கலர் மாற்ற முடியாது, இதில் கலர் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிளாக்கு இது கொடுத்துட்டு இதை கொடுத்தீங்க வச்சுக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா ஒயிட்டு மாறும், இந்த இதிலே பிளாக்கு. அப்புறம் இந்த கலரில் இந்த கோட்டு மட்டும் மாறினா இது பிளாக் கொடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் கொடுத்துக்கலாம். பிளாக் கொடுத்தா தான் மேட்சிங்காக இருக்கும். அதனால் நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் கிளாஸு, ஹேரு எல்லாமே அதே மாதிரி தான். இப்போ நம்ம கேமுக்குள்ள போயிடலாம். இப்போ நான் கேமுக்குள்ள வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்தோடனே நீங்கள் கேர்ள் கேரக்டர் வச்சு தான் ப்ளே பண்ணணும். ஃபஸ்ட்டு கேர்ளோட ஹவுஸ் இதுதான். இங்கே பாருங்கள், கேர்ளோட ஹவுஸ் இது. அப்புறம் கேர்ளுக்கு ஒரு காரு, இங்கே பாருங்கள், கேர்ளுக்கு ஒரு காரு, கேர்ளுக்கு ஒரு சைக்கிள். அப்புறம் உள்ளே வீட்டுக்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு. இது கேர்ள் வளர்க்குற கேட்டு படுத்துருக்கு பாருங்கள். இது பெட்ரூமு. இங்கே பாருங்கள், பெட் இருக்குது. இங்கே நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கலாம். ஆனால் ட்ரெஸ் மாற்ற இந்த ட்ரெஸ் இருக்காது. கேம் வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் மாறிடும். இங்கே ஒரு பிசி மாதிரி சிஸ்டம், ஒர்க் பண்ணுற வேலை மாதிரி. இங்கே பாருங்கள். அப்புறம் இங்கே என்னென்னா பாத்ரூமு. அப்புறம் இது குளிக்கிற இடம். அப்புறம் இது ஒரு பெட்ரூமு. இது 2 பெட் இருக்கும் இந்த பெட்ரூமில். இது நீங்கள் ஸ்க்ரீனை இழுத்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனை இழுத்து விட்டுக்கலாம். அதே மாதிரி இது இங்கே டைனிங் டேபிள் இருக்குது ஒன்று. அப்புறம் நீங்கள் டேபிளில் உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிட்ணுன்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே மெனுவில் போயிட்டு ப்ராப்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ப்ராப்ஸில் போயிட்டு டேபிள் இங்கே இருக்குது பாருங்கள். டேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு வேணுமோ இங்கே பாருங்கள், மில்க்கு, வாட்டரு, காஃபி, இங்கே பாருங்கள் சாப்பாடு, லெமன் டீ, க்ரீன் டீ. இங்கே பாருங்கள் சிக்கன் 65, ரோஸ்ட்டு சிக்கன். இங்கே பாருங்கள் சிக்கன் 65. இங்கே பாருங்கள் கோழி. அது மாதிரி தான். அப்புறம் இது ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி இது போட்டுருக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு சோஃபா. இது ஒரு கிச்சனு. இது ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு சிங்கு, ஒரு அடுப்பு. அப்புறம் இங்கே கொஞ்சம் ஜாமான் திங்ஸ் வைக்கிற மாதிரி. கேர்ள் வீடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு படி மாதிரி வருங்க, அது கொடுத்தீங்கன்னா ஒரு படி வரும். இது ஃபுல்லாக ஒரு ஸ்பேசிஸ் இடம் மாதிரி. அப்புறம் நீங்கள் ப்ராப்ஸில் போயிட்டு இங்கே பாருங்கள், பூட்ஸ் லைட்டு,
பிக் ட்ரீ இங்கே பாருங்கள். ஃபர்னிச்சர் போயிட்டு சேரு, சோஃபா இங்கே பாருங்கள். டின்னர் செட்டு, சோஃபா, லோ டேபிள்னால் இது கீழே வந்து கம்மியாக இருக்கும் டேபிள். அப்புறம் வந்து டெஸ்க்கு, டோரு, ரூம் இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து இது சேவ் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் எல்லாமே போயிருந்து கொடுத்தோம்னா. நீங்கள் கேம் விட்டு வெளியே போயிட்டுருந்தீங்கன்னா போயிடும். இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, நான் வந்து சேவ் கொடுத்து நான் வந்து இதை எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இங்கே வந்து இது கீழே வந்து சேவ்னு இருக்கா, இதை நான் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள் கொடுக்குறது பாருங்கள். இது கொடுத்தோன்னா வந்து எனக்கு எல்லா ஃபர்னிச்சருமே வந்துடும். நான் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் வச்சு செட் பண்ணி வந்து சேவ் பண்ணிட்டேன். அதனால் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு 2 பெட் வச்சுருக்கேன், 3 பெட் வச்சுருக்கேன். ஒரு சேர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பீரோ மாதிரி இங்கே பாருங்கள். இங்கே ஒரு சேரு. இங்கே பாருங்கள் டைனிங் டேபிள் செட்டப் எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். இங்கே பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்ற மாதிரி, ரோட்டில் பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் வந்து இங்கே ஒரு தொட்டி சும்மா வச்சுருக்கேன் தொட்டியில். ஆனால் இது படுத்த இங்கே பாருங்கள் கேவலமாக இருக்குல்ல பார்க்க, இன்னும் நல்லா இருக்காது. அப்புறம் வந்து இந்த கேமில் பறக்க முடியும் நல்லா. இங்கே பாருங்கள் ஜெட்டுன்னு இருக்குது பாருங்கள், ஜெட் பேக்குன்னு. அது கொடுத்தோன்னா அப்படி பறக்கலாம். இந்த இப்படி பறக்கலாம். இங்கே வந்து டெஸ்க்கு, இங்கே பாருங்கள் டெஸ்க்கு வச்சு இப்படி எழுதிக்கலாம். அப்புறம் வந்து இது இது ஃபயர் மாதிரி இங்கே பாருங்கள் எரியும். ஆனால் தேவையில்லை. இது பியானோ, இங்கே பாருங்கள் பியானோ. அவ்வளோதான். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இங்கேருந்து எல்லாமே வந்துடும் கீழே. இங்கே வந்து செட் பண்ணாலும் எல்லாமே வந்துடும், சோஃபா எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்கள் எல்லாமே. இங்கே உள்ள டைனிங் டேபிள் செட்டப் வச்சுருக்கேன். வெளியே வந்து இங்கே பாருங்கள் ஃபர்னிச்சர்ஸு, கதவு, ஸ்னோமேனு, மரம்லாம் வச்சுருக்கேன், கேட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து நம்ம பாய்க்கு ஸ்பான் ஆகிடலாம் வாங்க. இவன் தான் வந்து பாய். இது வந்து பாயோட ஹவுஸு, பாயோட காரு, பாயோட வண்டி. இது வந்து இதே மாதிரி தான் அதுவும். நான் வந்து ரெண்டையுமே சேர்த்து செட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டேன். அதனால் எல்லாமே நான் எனக்கு வந்துடும். இங்கே பாருங்கள் இது வந்து பாயோட ஹவுஸு. அங்கே தான் வீட்டுக்கு வெளியே வாசல் வந்து அங்கே இருக்குது. இது வந்து பாயோட என்ட்ரன்ஸு. பாய்க்கு அதே கேர்ளுக்கு எப்படி ஒரு கேட் இருக்கோ, பாய்க்கு வந்து ஒரு டாக் இருக்கும். இங்கே பாருங்கள் நான் சொல்லி பேசுகிறேன். இங்கே கம் வித் மீ கொடுத்தா நம்ம பின்னாடியே வரும். இங்கே பாருங்கள் வெயிட் கொடுத்தா இங்கேயே உட்காந்துரும். கேட்ச் கொடுத்தா தூக்கிக்கலாம் நம்ம டாகை. அதே மாதிரி இங்கே டைனிங் டேபிள் செட்டப்பு, இங்கே ஒரு ஜாடி மாதிரி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு, இது ஒரு ரூமு, இது ஒரு பாத்ரூமு, இது ஒரு பாத்ரூமு. அப்புறம் வந்து இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது அந்த 2 பெட்டு நம்ம கேர்ள் வீட்டில் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி. அப்புறம் வந்து ப்ராப்ஸில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹெட் இருக்குல்ல, ஹெட்டு வந்து நம்மளுக்கு தொப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் பாதி வந்து நான் லாக் எடுக்கலை, சும்மா காட்டுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரிப்பனு, கேர்ள்ஸ் தான் போடணும், நல்லா இருக்காது பாய்க்கு. அப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்டு இங்கே பாருங்கள் ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ளையிங் பேன் இங்கே பாருங்கள் நம்ம சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணோம். இது வந்து பவுல்னால் வந்து கிண்ணம், பவுலுக்கு சும்மா கையில் தான் வச்சுருப்பான். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் லைட் பென். இது வந்து கட் பண்ணுறது. இது சும்மா சத்தம் கேட்குது. ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதான் சத்தம் கேட்குது. இது வந்து கட் பண்ணுற மாதிரி நைஃபை. அப்புறம் வந்து இது என்னதுன்னா இது என்னதுடா, இது வந்து ஃபைல் மாதிரி. இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் அந்த ஃபைல் அப்படி கையில் கொண்டு வந்து அப்படி போவாங்க நடந்து, அது மாதிரி. பிங்க் பேக், இது வந்து இது ஹேண்ட் பேக் மாதிரி. கேரி பேக் இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் கேரி பேக். இது மாதிரி ஒரு பேக் இருக்கும். இங்கே பாருங்கள் கேமரா பாருங்கள். ரைட் ஹேண்டு. அப்புறம் வந்து ரைட் ஹேண்டு வந்தாச்சு நம்ம. இப்போ வந்து அம்பர்லா இங்கே பாருங்கள் மழை பெஞ்சா அம்பர்லா. இங்கே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது என்னென்னா அது வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கும். அதை கொடுத்தா என்ன ஆகுன்னா அந்த பார்ப்பான், ஃபோன் வந்து யூஸ் பண்ணுவான். இது கொடுத்தா ஃபோன் பேசுவான். இங்கே பாருங்கள் ஃபோன் பேசுகிறான் பாருங்கள் அந்த இது வந்து ஹேண்ட் ஃபேனு. இங்கே பாருங்கள் விசிறுற மாதிரி. கிச்சன் நைஃபு அந்த நம்ம போனதில் பார்த்தலாம். அது மணி,
ரைஸ் பால் சாப்பிட்றது, சாண்ட்விட்சு சாப்பிட்றது தான். அது மாதிரி நிறையா இருக்குது கைஸ். பட்டம் இங்கே பாருங்கள் மேலே. இது காட்ட முடியல, பட்டம் பெருசாக பறக்கனால காட்ட முடியல. பவுலில் கடையிறது இங்கே பாருங்கள். ஃப்ளாகு, மைக்கு இங்கே பாருங்கள், மைக்கு பாருங்கள். இது வந்து சூளம் மாதிரி இருக்குது பார்க்க. டிவி கேமரா, இப்போ வந்து மீடியாலாம் எடுப்பாங்கள்ல அந்த இது. டெடி பேரு இங்கே பாருங்கள், டெடி பேரு. அப்புறம் வந்து அப்பர் பாடி, ஸ்விம் பண்ணுறப்ப அது வந்து போடுறது. அப்புறம் வந்து இது பேக் பேக்கு, கிஃப்ட் பாக்ஸ் இங்கே பாருங்கள். கேக்கு வந்து கொண்டு போகிறான், கிஃப்ட் பாக்ஸ். லாக்கு தான் நீங்கள் எடுக்கணும். அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தா நம்ம ப்ராப்ஸ் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து வெதர் பார்க்க போகிறோம். வெதர்னால் இங்கே அவங்க ஃபஸ்ட் நம்ம வாசலுக்கு போயிடலாம், ரோட்டு வாசலுக்கு. இங்கே பாருங்கள் கேஃபு, இது வந்து ஹோட்டல் மாதிரி. வெதரில் போயிட்டிங்கன்னா வெட் ரோடு இருக்குது பாருங்கள். வெட் ரோடு கொடுத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து கண்ணாடிமாக இருக்கும். இப்போ ரோடு சாதாரணமாக இருக்குல்ல, இங்கே பாருங்கள். வெயிலெலாம் வந்து அப்படியே கிளார் அடிக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி லிட்டில் ரெயின், லிட்டில் ரெயின்னா மழை பெய்யுறது. இங்கே பாருங்கள். லிட்டில் ரெயின்னா கம்மியாக பெய்யும், ரெயின்னா நம்ம எப்பயும் மழை பெய்யும். ஹெவி ரெயின்ஃபால்னால் ரொம்ப பெய்யுங்க. இங்கே பாருங்கள் அடிச்சு ஊற்றும் மழை. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலான்னா ப்ராப்ஸில் போய் இங்கே பாருங்கள், ப்ராப்ஸில் போய் அம்பர்லாம். இங்கே பாருங்கள் மழை தான் அம்பர்லாம் நடக்கலாம். நம்ம வந்து ரெயினை இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். ரெயினை ப்ராப்ஸ் வந்து எடுத்து விட்டாச்சு, அம்பர்லாம் வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார் ஓட்டுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த வீட்டில் கார் நிற்கிதுல, இந்த ப்ளூ கார் எடுத்திங்கன்னா, இந்த ப்ளூ காரையும் இந்த பைக்கையும் எடுத்திங்கன்னா மறைஞ்சு போயிடும். கொஞ்சம் தூரம் கழித்து மறைஞ்சு போயிடும். ஆனால் கேர்ள் வீட்டிலேருந்து மறையாது. இங்கே பாருங்கள் ஹலோ சொல்கிறா, நம்மளும் ஹலோ சொல்லலாம். இப்போ வந்து கார் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஆக்ஷன் டிரைவிங் இருக்கே பாருங்க. இங்கே பாருங்கள் நம்ம சைடு பட்டன் வந்து அட்டாக்கு, ஜம்ப்பு, ஜூமு, ஜெட் பேக்கு, ஆடி அட்டாக் பண்ணுறது, ஆக்ஷன் இருக்குது பாருங்கள். ஆக்ஷன் கொடுத்தா அவன் என்ன செய்வான், காரில் ஏறிடுவான். இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஓட்டிக்கலாம் காரை. அப்புறம் வந்து கலரும் மாற்றிக்கலாம். இந்த காரில் என்ன கார் வேணுமோ கலர் மாற்றிக்கலாம். நிறைய கார் இருக்குது. இப்போ ரோட்டில் போகிற கார் எடுக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் இங்கே போய் கலர் மாற்றலாம். இங்கே பாருங்கள் ரெட் கலரு, ஒய்லெட்டு, கிரே, பிங்க்கு, பிளாக்கு, ஒய்லெட்டு, எல்லோ, ப்ளூ, நமக்கு என்ன தேவையோ அடிச்சுக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்குராஸ் மோட்டர். அங்கே வந்து சக்குராஸ் மோட்டர்னால் எல்லா காரும் புது காருங்க. அதாவது இங்கே பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் சக்குரா மோட்டர்ஸ் வந்து எல்லா காரும் இங்கே பாருங்கள். நம்ம என்ன காருமே ஓட்டிக்கலாம், எந்த போலீஸ் கேஸ் வாங்காது, நம்ம வாங்கவும் தேவையில்லை. இங்கே பாருங்கள் என்ன காருமே ஓட்டிக்கலாம். நம்ம என்ன கார் வேணுமோ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த கார், இந்த ஷோரூம் இருக்கிறதுலே இந்த கார் தான் தரமான காரு. எப்படின்னா இங்கே பாருங்கள் கலர் மாற்றிக்கலாம் நம்ம, அது வேறு விஷயம். இங்கே பாருங்கள் விண்டோ, ஜன்னல் ஓப்பன் ஆகும். ரூஃப் இங்கே பாருங்கள். இந்த கேம்லேயே இந்த ரூஃப் ஓப்பன் ஆகிற கார்னால் இந்த கார் மட்டும்தான். இந்த கார் தான் எனக்கு இந்த கேம்லேயே ரொம்ப பிடிச்ச காரு. அப்புறம் இங்கே வந்து கலர் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் பிளாக் கலரு, ஒயிட் கலரு, எல்லோ, ரெட்டு. நான் ரெட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து இதை ஓட்டலாம். இங்கே பாருங்கள் இந்த கார், இங்கே ஒரு கார் போட்டு பாருங்கள், வேகனார் கார் இது. அதாவது 7 சீட்டர் ரினோவா மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி நம்ம இப்படி இடித்தா தான் நிப்பாட்டுவான் காரவன். இப்படி எடுத்துகிட்டு இவங்க என்ன செய்யணும்னா இறங்கிட்டு இவனை கம்பித்மி கொடுத்து டாக்கில் போய் யூ இடியட்னு சொன்னால் அவன் வைவாங்க.
அப்போ நம்ம என்ன செய்யணும், டாக்கில் போய் கிளியர் ஐ ரெஸ்பெக்ட்னு சொன்னோம்னா அவன் கம்மி திருப்பி கொடுக்குறவங்க ஓட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் போலீஸில் போய் கம்மியாக கொடுத்துருவான். அவன் டக்குன்னு போய் பிடிக்கணும். அவனை பிடிச்சி கம்மி திருப்பி கொடுத்துடணும். ஐயோ ஓடுற பிடிக்கணும் அவனை எப்படியாது. ஏன்னா போலீஸ் போய் கம்மியாக கொடுத்துருவான் அவன். கம்மி திருப்பி கொடுத்துச்சுல, கம்மி திருப்பி கொடுத்துட்டு வெயிட் கொடுத்துடணும். அவன் வந்து வரமாட்டான், இங்கேயே நிற்பான். நீங்கள் வெயிட் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். அப்போ வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போலீஸு. இங்கே பாருங்கள் 7 சீட்டு இங்கே பாருங்கள். முன்னாடி 2 சீட்டு, பின்னாடி 2 சீட்டு, அதுக்கு பின்னாடி 2 சீட்டு, மொத்தம் 7 சீட்டு. நம்ம டிரைவர் சீட்டை சேர்த்து டிரைவர் சீட்டை சேர்க்காம விட்டோம்னா 6 சீட்டு. மொத்தமாக அந்த காரில் வந்து 7 சீட்டு. அப்புறம் வந்து இந்த கலர் மாற்றுறது காசு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ட்ரிக்கு சொல்லி தரேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து மேலே வந்து டே 1 10:54 காட்டுதில்ல, அதுக்கு பக்கத்தில் காசு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து காசு இந்த கலர் மாற்ற காசு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இவன்ட்ட போய் நீங்கள் என்ன செய்யணும்னா பார்ட் டைம் ஜாப்னு இருக்கு பாருங்கள். ஆனால் கொடுத்தா பார்ட் டைம் ஜாப் நம்ம சேர மாட்டோம். அவன் வந்து நம்மளுக்கு காசு கொடுப்பான். இங்கே பாருங்கள், இப்போ என்கிட்ட பாருங்கள் காசு கூடிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அவன் கொடுக்க காசு கொடுத்து பாருங்கள். இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காசு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயிடலாம். இந்த கேமில் ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் காட்டுறேன் பாருங்கள். சக்குரா ஸ்கூல் சிமிலேட்டர் இந்த கேம் பேர். அதனால் ஸ்கூல் இருக்குது கண்டிப்பாக. இது பாருங்கள், இந்த காரை நம்ம இடிக்கலாம். ஐயோ நம்ம அடிக்கலாம் பார்த்தா அவன் அடிச்சு போட்டாங்க. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கார் நிற்கும். இங்கே பாருங்கள், இந்த கார் நல்லா இருக்கும். ஓட்ட சவுண்டுமே சூப்பராக இருக்கும். ஓட்ட நம்ம கேர்ளையும் பாயையும் வச்சு நம்ம ப்ளே பண்ணி வச்சு அடுத்து வந்து நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோன்னா லிட்டில் பாய் லிட்டில் கேர்ள். இவன் தாங்க லிட்டில் பாய், இது வந்து லிட்டில் கேர்ளு. இவங்க வந்து ஒரு சின்ன குட்டி பிளேயரு. இவங்க வந்து பார்க்கில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் ஏறி போய் கீழே சரிக்கு வருவாங்க. இங்கே பாருங்கள், அது மாதிரி இவங்க ப்ளே பண்ணுவாங்க காய்ஸ். அவ்வளோதான். இதே மாதிரி தான் லிட்டில் கேர்ளும். இங்கே பாருங்கள் லிட்டில் கேர்ள். ஆனால் லிட்டில் கேர்ள் வந்து சாதாரண கேர்ள். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கேர்ள் கிடையாது. நீங்கள் நினைப்பீங்க பேயா நினைப்பீங்க, ஆனால் பேய் கிடையாது. இவ ஒரு சூப்பர் பவரோட சூப்பரான கேர்ளுவை. இங்கே பாருங்கள் ஜெட் பேக் போட்டு இங்கே பாருங்கள் அவள் கை மாதிரி இருக்கு பாருங்கள். அதை கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள், அப்புறம் வந்து ஹீட்டு ஒரு மாய சக்தினே வரும் பாருங்க. ஆபத்து மாதிரி வந்தாலும் இது பண்ணிக்கிடுவா. ப்ராப்ஸில் ஒன்று சொன்னால் மறந்துட்டேன். சேஞ்ச் எடிட்டில் போயிட்டு கலர் கிளாத்தில் போய் பிளாக் கொடுத்தா கலர் மாறும். இங்கே பாருங்கள், நான் வெளியே மாற்ற வேண்டிய கலர் மாறிக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இங்கே கார் நிற்கிது. இப்போ வந்து இவன் நிற்கிறான்ல, இவன் வந்து வேறு இடத்துக்கு நம்ம போக வச்சிடலாம். அப்புறம் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். என் வீட்டில் வச்சாச்சு, நம்ம கேர்ளையும் இவன் வீட்டில் வச்சிடலாம். இப்போ வந்து இந்த காரை இப்போ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன் பாருங்கள். இந்த காரை இப்படி நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா அந்த காரை வந்து புகழ ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சில நேரம் புகை வரும், ஒரு சில நேரம் தீ வரும். எதுவும் தெரியல. எங்கள் தீ வந்துருச்சு. இங்கே பாருங்கள் தீ வந்துருச்சு. தீ பிடிச்சி காரை கொண்டு வந்து வெடிச்சிரும். அப்புறம் வந்து நம்ம இப்போ டெடிபர் ஆயிடலாம். லிட்டில் டெடிபர். இங்கே பாருங்கள் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. இதுக்குள்ளே வந்து ஒரு டெடிபர் ஷோ நடக்கும். அதே மாதிரி இவனும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. இவனும் பவர் வச்சுருப்பான், நிறைய பவர். இங்கே பாருங்கள் அவன் காலில் வந்து சூளை பாருங்கள்.
தீ ஃபயர் ஆகுது. இங்கே பாருங்கள், ஷோ ஆரம்பிச்சிருச்சு. டெடிபர் ஷோ. நம்ம வந்து இது அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாருங்கள், அவன் பவரை பாருங்கள். ஃபஸ்ட்டு நெருப்பு, கையில் நெருப்பு வருது. அப்புறம் வந்து கீழே குளோபல் மாதிரி இங்கே பாருங்கள். அப்புறம் வந்து ஃபயர் பால் இங்கே பாருங்கள். ஒவ்வொரு இடத்துக்கா இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே ஸ்பான் ஆகிற இடம் தான். இங்கே பாருங்கள், இந்த இடம், இந்த இடம், ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்ம வந்து ஸ்பான் ஆகிற இடம் தான். கேர்ள் இங்கே பாருங்கள், கேர்ள் ஹோமு, பாய் ஹோமு. உங்களுக்கு வழி தெரியலனா இங்கே எப்படி ஸ்பான் ஆகிடலாம். இங்கே வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு இது இருக்குது இந்த இடத்துல. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த இடத்துக்குள்ளே போகணுன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வந்து தீஃபோட வந்து இடம். இங்கே பாருங்கள், இது என்னோட சிம்பிள் வந்து என்னதுன்னா சூரியன் சிம்பிள். இதுக்குள்ளே நம்ம போகணுன்னா நம்மளுக்கு ஒரு ஹார்ஸ் வேணும். இந்த கேமில் ஒரு ஹார்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த ஹார்ஸ் எப்படி நம்ம போகணுன்னா இங்கே பாருங்கள், அது எங்கடா இருக்குது? கேஸ்டில் இருக்குது பாருங்கள். கேஸ்டிலுக்கு போகணும். இங்கே போனால் இங்கே பாருங்கள், பிரம்மாண்டமான ஒரு வீடு இருக்கும். அது கீழே வந்து ஒரு ஹார்ஸ் நிற்கும். இங்கே பாருங்கள், இதை போயிட்டு கமிட் மீ கொடுத்துட்டு கேட்ச் கொடுக்கணும். கேரி கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே ஸ்பான் ஆகணும். ஸ்பான் ஆகி இவனை ஏற வைக்கணும். இப்போ இவங்க 2 பேர் பாடி கார்டு இருக்காங்க. இங்கே இவனை வந்து அவனை அடிக்கணும். இவங்க வந்து நம்மளை அடிப்பையை அட்டாக் பண்ணுவாங்க. என்ன செத்துட்டாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே போகணும். இங்கே பாருங்கள், நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களை பூரா நம்ம அடிச்சு குதிரை வச்சு எத்தணும். குதிரை வச்சு தான் அடிக்க முடியும். குதிரை பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் இருக்கான், 2 பேர் இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அங்கே எவ்வளோ வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். பாய் 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 பாய்.